ஏமா சித்ரா, அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? இல்லப்பா, சும்மாதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதவனானா? இல்லப்பா, ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ தப்பு பண்ணக்கூடிய பொண்ணு இல்ல. எதுவா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லுமா. அப்பா, என்ன முதல்ல நீங்க மன்னிக்கணும். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? முதல்ல விஷயத்த சொல்லுமா. அப்பா, என் அறிவு எங்க போயிடுச்சுன்னு தெரியல. அன்னைக்கு மிக்கு கிட்ட பாபுவை பத்தி பேசும்போது. என்னம்மா பேசுன? சொல்லுமா. அப்பா, அந்த மிக்கு கிட்ட அக்கா யாருங்கிறத சொல்லிட்டேன். ஐயோ, என்ன சித்ரா இப்படி பண்ணி தொலைச்சிட்ட? சாரிப்பா. கடவுளே, இப்ப இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. ஏன் அதை நான் அவகிட்ட சொன்னேன்னு தெரியல. என் பழ போன அறிவு எங்க போச்சுன்னு தெரியல. எப்படிமா இப்படி ஒரு தப்ப பண்ண? கடவுளே, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்கப்பா. ஏதோ பாபு மேல உள்ள ஆத்திரத்துல அவகிட்ட பேச போய் இப்படி தப்பு பண்ணிட்டேனேப்பா. என்னவோமா, நீ அந்த மிக்கு கிட்ட பேசியே இருக்க கூடாது. ஏதோ அவனை நம்ம ஃபேமிலில ஒருத்த மாதிரில நினைச்சு பேசி இருக்க. அப்பா, என்னவோ தெரியல, பாபு நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு அப்புறம் மத்தவங்க எவ்வளவோ பரவாயில்ல மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே என்னமோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவன்கிட்ட அப்படி பேசிட்டேன். நான் பண்ண தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்ணி தீருவேப்பா. இனி என்னம்மா பண்ண வேண்டிய இருக்கு? உனக்கே தெரியும், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உனக்கு பிரச்சனை தந்துகிட்டு இருக்காங்கன்னு. உண்மைதான்ப்பா. இப்ப அவங்களுக்கு அவல் பொறி கிடைச்ச மாதிரி பண்ணிட்டியம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனி இப்படி ஒரு தப்பு என் வாழ்க்கையில பண்ண மாட்டேன். அப்பா, நான் திரும்பவும் மிக்குவை சந்திச்சு அவன் காலில் விழுந்தாவது இந்த விஷயத்தை ரகசியமா வச்சுக்கோன்னு சொல்லி கேட்க போறேப்பா. வேணாமா, ஒருவேளை அதுவே சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி ஆயிடும். அப்பா, ஒருவேளை மிக்கவும் சேர்ந்துதான் நமக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு தெரியல. எதுக்கும் நான் அவகிட்ட ஓப்பனா பேசி அவனுக்கு நம்ம மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுடுறேன். அவ யாருமா பெரிய கொம்பனா? நீ போய் அந்த ராஸ்கல் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? அப்படி பேசாதீங்கப்பா. நாமளும் அந்த மிக்குவை பத்தி எத்தனையோ தடவை பாபு கிட்ட தப்பா பேசியிருக்கோம். அதையெல்லாம் இந்த பாபு அவன்கிட்ட சொல்லாம இருப்பான்னு நினைக்கிறீங்களாப்பா? நீ சொல்றதும் சரிதான். அது மட்டும் இல்ல, தினேஷுக்காக அவன் மோகன் கூட வேற சண்டை போட்டிருக்கான். பாத்தீங்களாப்பா? இதெல்லாம் பார்க்கும்போது நாம சாட்சிக்கார காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? அப்போ பாபு காலில் விழ போறேங்கிறியா? யாருப்பா அப்படி சொன்னது? நமக்கு ஆரம்பத்துல இருந்தே சண்டைக்காரங்கன்னு இருக்கிறது இந்த தினேஷும் மிக்கவும் தானே. என்னமோ தெரியல, தினேஷ் இப்பெல்லாம் என் வழிக்கே வர்றதில்ல. அப்புறம் மிக்கு ஒருத்தனுக்கு தானே நம்ம மேல கோவம் இருந்துச்சு. அதான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை சமாளிச்சிடலான்னு சொன்னேன். என்னவோமா, நானா இருந்தா யாரையும் நம்ப மாட்டேன். இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரேடியா நமக்கு குடிய தோண்டிடுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா. நான் எதுக்கும் மிக்கு கூட ரொம்ப கவனமா பேசி பாக்குறேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம நடக்கிறத பத்தி யோசிப்போம். சித்ரா, எனக்கு என்னவோ நீ மிக்கு கூட இப்ப பேச வேண்டாம்னு தோணுது. இல்லப்பா, வெள்ளம் தலைக்கு மேல போச்சுன்னா அப்புறம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. மிக்கு மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருந்து என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தானா அது நமக்கு தானே நல்லது. சரிம்மா, ஓ நம்பிக்கை அதான்னா நான் அதை தடுக்கல. ஆனா ரொம்ப கவனமா அவங்கிட்ட பேசுமா. சண்டை மட்டும் போட்டுறாத. இல்லப்பா, அது போல ஒரு முட்டாள்தனத்தை நான் பண்ண மாட்டேன். பாத்தீங்களாப்பா, என்ன அறியாமலே அவன்கிட்ட சொன்ன ஒரு சின்ன வார்த்தையால நம்ம எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ சொல்லி இருக்கலனாலும் ஒருவேளை அவனாவே சித்ரா எதுக்கு மேகல வாழ்க்கைய பத்தி கவலைப்படணும்னு சந்தேகப்பட்டு பாபு கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா? ஆமாப்பா, பாபு நம்ம மேல உள்ள கோவத்துல அவன்கிட்ட சொல்லி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்புறம் அது பெரிய விபரீதத்துல தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஆமாப்பா. சரிம்மா,
நீ எதுக்கும் அவசரப்படாம சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்கிட்ட பேசிரு. சரிப்பா. பசிக்குது. தூக்கம் வருதும்மா. ஏய் தனுஷ், ஏன் 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 அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்க? இந்தாங்க பிள்ளைக்கு இப்போ ஒன்று காட்டுறேன். இது என்ன கலர் சொல்லுங்க? ப்ளூ கலரா? சரி, பிங்க் கலர். பிங்க். ஓகே. என்ன செய்றேன் மாமா? எங்க போச்சு சில்க்கு? எங்க போச்சு சில்க்கு? இப்படி பிடிங்க, இப்படி பிடிச்சுக்குங்க. எங்க போச்சு சில்க்கு? ஏய் முட்டை, முட்டையா மாறிடுச்சு, முட்டையா மாறிடுச்சு. எங்க போச்சு அந்த சில்க்கு? எப்படி வந்தது இந்த முட்டை? எக். ஓகே, அழக்கூடாது சரியா? மாமா வந்து இன்னும் நிறைய மேஜிக், இந்த மாதிரி நிறைய மேஜிக் பிள்ளைக்கு செஞ்சு காட்டுவேன். அழக்கூடாது. ஓகே. இந்திரன், நீ ஒண்ணு தண்ணி அடிச்சிட்டு வரலையே? ரகு சார், என்னைக்கு நான் தண்ணி அடிச்சிட்டு ஆபீஸ் வந்திருக்கிறேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இந்திரன், நீங்க நிச்சயம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. அப்படியே கப்புன்னு அடிக்குது. மேடம், அதான் நான் ரகு சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க யார் அவரு கூட ஒத்து ஊதுறதுக்கு? இந்திரன், நீங்க பண்றதும் பேசுறதும் நல்லாவே இல்ல. கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நடந்துக்கிறீங்களா? அட, நம்ம டேவிட் சார், நீங்களுமா அப்படி என்கிட்ட பேசுறீங்க? தப்பு பண்றவங்களை யாருமே தட்டி கேட்கலாம் இந்திரன். மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க வேலையை பாருங்க. இந்திரன், நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ராகுலன் சார் இல்லைன்னா யாருமே உன்னை தட்டி கேட்க கூடாதுன்னா இப்படி நடந்துக்கிற? ரகு சார், கூல் கூல் கூல். நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாருமே சேர்ந்து குறைச்சிட்டு இருக்கீங்க. விடிஎம் இன்டர்நேஷனல் என்ன உங்க கம்பெனி மாதிரில துள்ளிட்டு இருக்கீங்க. இந்திரன், விடிஎம் இன்டர்நேஷனல் எங்களுடையதோ இல்லையோ, நாங்க அதுக்கு சின்சியரா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரு பண்ண வேணான்னு சொன்னாங்க? நீங்க வேணும்னா பண்ணிக்கிட்டு இருங்க, நான் தடுக்கல. இந்தோ, நீங்க இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. விடுங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன் இந்திரன், நீ குடிக்கலன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? சரி, நம்ப வேணாம், விட்டுருங்க. இந்திரன், உனக்கு என்னப்பா ஆச்சு? ஏன் மறுபடியும் இப்படி குடிக்க ஆரம்பிச்சுட்ட? ரகு சார், நான் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கல, ஆனா குடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா என் மனசு சரியில்லை. இந்திரன்,
உங்க மனசு சரியில்லைங்கிறதுக்காக குடிக்கணுமா? ஏன் என் மனசும் சரியில்லை, ரகு மனசும் சரியில்லை, அதுக்காக குடிச்சிட்டா வேலைக்கு வந்திருக்கோம்? 100க்கு 100 உண்மை. எது சொல்லுங்க? தெரியல. அதான் ரகு சார் மனசு சரியில்லைன்னு சொன்னது மட்டும். ஏன்னா எல்லாமே என்னால தான். இந்திரன், அழாதப்பா. ஆபீஸுக்கு குடிச்சிட்டு வந்தது போதாதுன்னு அழுதுகிட்டு வேற இருக்க. ரகு சார், எனக்கு என்னமோ இந்திரன் வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். டேவிட், சாரி டேவிட் சார். என்னால் வீட்டில் இருக்க முடியலன்னு தான் ஆஃபீஸ் வந்தேன். ப்ளீஸ், நான் ஆஃபீஸில் இருந்து வேலை பண்ணுறேன். உங்க நிலைமை புரியுது. ஆனா நீங்க ஆபீஸ்ல வேலையே பார்க்க முடியாது. உங்களால மத்தவங்களும் ஒழுங்கா வேலை பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. இந்திரன், அது மட்டும் இல்ல, பிடிஎம் சாருக்கு நீ தண்ணி அடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு இங்க வேலையே இல்ல. எப்படி ரகு சார் அந்த அளவுக்கு தெரிஞ்சிடும்? சொல்லுங்க, நீங்க சொல்லிடுவீங்களா? மேடம், நீங்க? டேவிட் சார், நீங்க? யாருமே இல்லை, அப்புறம் எப்படி தெரிஞ்சிடும்? அப்போ நீ இப்ப குடிச்சிட்டு வந்திருக்க, அதை இப்போ ஒத்துக்கிட்டல? குடிக்கல, இன்னைக்கு குடிக்கல. ஆனா நேத்து ராத்திரில இருந்து விடிகிற வரைக்கும் குடிச்சேன். அவ்வளோதான், தூக்கமே வரல. ரகு சார், இப்போ என்ன பண்றது? இவனுக்கு இப்ப எல்லாமே செவிட காதல ஊதுன சங்கு மாதிரி தான். இந்திரன், நீ யார்கிட்டயும் பேச வேண்டாம், வேலையை மட்டும் பாரு. ரகு சார், என்னை மன்னிச்சிருங்க. எல்லாமே என்னால் வந்த வேணா. நான் மட்டும் குடிகாரனா பிறந்திருக்கலன்னா மணிமேகலைக்கு இந்த நிலைமை வந்தே இருக்காது. என்ன சொல்றாரு இந்திரன்? யார் இந்த உலகத்துல குடிகாரனா பிறக்கிறாங்க புரியலையே. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல. மேகலை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டால. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல. ரகு சார் கூட இன்னும் என்ன புரிஞ்சிக்கலையே. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல.
ஏன் இந்த ஆபீஸ்ல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஆனா என்னால இந்த ஒன்றை மட்டும் தாங்கிக்க முடியல. ரகு சார், நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிடுங்க, நான் வரேன். அப்பா ஒன்னு சொல்லுவேன், என் மேல கோவப்படுவீங்களா? சொல்லுமா. நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? வந்து மிக்குக்கு ஃபோன் பண்ணினேன் பேசணும்னு. என்னம்மா சொன்னான் அவன்? சித்ரா, நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசணும், நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னான்பா. சித்ரா, அந்த ராஸ்கலை நீ எதுக்காக வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, அதுவும் அம்மா இல்லாத நேரத்துல? அம்மா இல்லைங்கிற தைரியத்துல நானும் சரின்னு சொன்னேன். எனக்கு என்னவோ இது சரியா படல. மோகன் வேற அவன் மேல கோவத்துல இருக்கான். கேள்விப்பட்டான்னா அவ்வளவுதான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அதை நான் பாத்துக்கிறேன். ஏமா, நாம மோகன் கிட்ட இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி மிக்குவ ஒரு தட்டு தட்டி அவன் வாயை திறக்காம பண்ணாதான் என்ன? நீங்களாப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மோகன் அங்கிள் அவனை ஒரு தட்டு போய் அவன் வாயை மூடிக்கிட்டு இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பா, கத்தியை தீட்டுறதை விட புத்தியை தீட்டுறது தான் பெட்டர். அப்பா, இதோ மிக்கு வந்துட்டான் போல இருக்கு. நீங்க இருங்கப்பா, நான் கூட்டிட்டு வரேன். வா மிக்கு.